புதிய உலகத்தின் இனிய வணக்கம். இது நம்ம கொடைக்கானல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, வத்தலகுண்ட்ல இருந்து கொடைக்கானல் போற வேல பெருமாள் மலைக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப் வந்து குருசரடி ஸ்டாப் அப்படின்னு வந்து போர்டு இருக்கும். வனத்த சின்னப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புனிதருடைய சின்ன ஒரு குருசடி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது வந்து வனத்த சின்னப்பருக்கு வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. அதை நீங்க யூடியூப்ல தட்டி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியரா இருக்கும். ஒரு வந்து ஒரு 90 ஆண்டு காலத்துல வந்து வனத்திலேயே இருந்த ஒரு வனவாசி 50 ஆண்டு காலம் ஒரு காகம் கொண்டு வந்த உணவை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாரு. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா செங்கடலுக்கு வந்து அடியில வந்து இவருக்குன்னு ஒரு வனத்துல வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. அந்த வனத்துல வந்து கடவுளே இவர் சாப்பிடுறதுக்காக வேண்டி ஒரு பேரிச்ச மரத்தை முளைக்க செய்திருக்கிறாரு. அந்த பேரிச்சம் பழங்களை சாப்பிட்டுட்டு பேரிச்ச இலைகளை உடையா தரிச்சு அவர் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. பக்கத்திலேயே ஒரு சின்ன சிற்றோடையை கூட கடவுளே உருவாக்கி கொடுத்திருக்காரு அவருடைய தாகத்தை தணிக்க. சுமார் ஒரு 50 ஆண்டு காலம் ஒரு காகம் தினமும் அவருக்கு வந்து அரை அப்பம் எடுத்துட்டு வந்து கொடுக்குமாங்க அவருடைய பசிக்கு. இப்போ வந்து வனத்து அந்தோணியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. வனத்து அந்தோணியார் வந்து நம்ம தான் வனத்திலேயும் வனவாசிகள்லேயும் ரொம்ப பெரிய அளவுல இருக்கிறோம், நம்ம தான் அதிக காலமா வனவாசத்துல இருக்கோம், கடவுளுக்கும் நமக்கும் வந்து ஒரு நெருக்கமான தொடர்பு நமக்கு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல நினைச்சிட்டு இருந்த காலகட்டத்துல இல்ல உன்னை விட இன்னொருத்தர் அதிக காலகட்டத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கடவுள் உணர்த்தி அவர் வந்து நேரடியா பார்க்க வந்த ஒரு மிகப்பெரிய புனிதர் அப்படின்னு சொன்னா அவர் வந்து வனத்து சின்னப்பர்னு சொல்லுவாங்க. இந்த வனத்து சின்னப்பர் வந்து எகிப்து நாட்டுல பிறந்திருக்காருங்க. எகிப்து நாட்டுல நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்துல பிறந்திருக்காரு. அவருடைய 15 வயசுல அவருடைய பெற்றோரை இழந்திருக்காரு. எகிப்திய கல்வி மற்றும் கிரேக்கிய கல்வி, கிரேக்க லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ் வந்து அந்த காலத்துல இவர் வந்து கத்துட்டு இருந்திருக்காரு. அவருடைய 15வது வயதில் வந்து கிறிஸ்தவ மறைபரப்பு பணியில வந்து அவர் ஈடுபட்டிருக்காரு. அப்ப இவருடைய மைத்துனர் ஒருவர் வந்து இதுக்கு எதிரா இருந்திருக்காரு. அவர் வந்து இவரை வந்து அப்பெல்லாம் மறை கலகங்கள் நடந்துட்டு இருந்த காலகட்டம் அது. அப்ப இவரை பிடிச்சிட்டு போய் கொலை செய்யக்கூடிய காலகட்டமா அது இருந்தப்ப இவர் வந்து ஒரு தலைமறைவா நம்ம ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அங்க போய் தங்கி இருந்திருக்கிறாரு. அங்கேயும் போய் இவர் வந்து இவர் இங்கதான் இருக்காருன்னு காட்டி கொடுக்கோமே அங்க இருந்து தப்பி ஒரு வனவாசம் செய்யறதுக்காக ஒரு பாலைவனத்தை தேர்ந்தெடுத்து இருக்கிறாரு. அந்த பாலைவனத்தில் இருக்கும் போதுதான் இந்த பெரிய அந்தோணியார் வந்து இவரை பாக்குறதுக்காக வேண்டி வந்திருக்காரு. பெரிய அந்தோணியார் வந்து இவரை பார்க்க வந்திருக்கும் போது இல்ல இவரோட நம்ம பேசணும்னாலோ அல்லது இவரோட நம்ம பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கண்டாலும் நம்மளுடைய வன வாழ்க்கை வந்து தடைபட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவரை பாக்குறதையே வந்து தடை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இவர் வந்து இந்த கிராம வாழ்க்கையில இருந்து வனவ அந்த பாலைவனத்துக்கு வந்து வனவாசம் செய்ய போன காலகட்டத்துல வந்து கொஞ்ச காலம் அங்க இருந்துட்டு திருப்பி நம்ம வந்து மறைபரப்பு பணியை வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லிதான் விரும்பியிருக்காரு. ஆனா அங்க அவர் கண்ட தரிசனங்கள், கடவுளோடு அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கை வந்து அவருடைய வனவாசத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கு. இந்த அதிகப்படுத்தப்பட்ட அந்த கடவுளுக்கும் அவருக்குமான பிணைப்பு அதிகப்படுத்தப்பட்ட அந்த காலகட்டத்துலதான் பெரிய அந்தோணியார் வந்து இவரை பார்க்க வந்திருக்காரு. தினமும் இவருக்கு ஒரு காகம் அரை அப்பம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. இவர் மனம் இறங்கி பெரிய அந்தோணியார் இன்னைக்கு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த காகம் அன்றைக்கு வந்து முழு அப்பம் கொண்டு வந்ததாங்க. கடவுளுடைய அருள் இப்படிதான் இருக்கும். அரை அப்பம் கொண்டு வந்த ஒரு காகம் அன்னைக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னோடனே முழு அப்பம் கொண்டு வந்திருக்கு. அதனாலதான் காகத்துக்கு வந்து தண்ணீர் வைக்கிறது, சாப்பாடு வைக்கிறது வந்து ஒரு ஐதீகமா நம்ம கிறிஸ்தவ மக்களுமே பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த காலத்துல வாழ்ந்த அத்தனாசியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயருடைய ஆடை வந்து இந்த பெரிய அந்தோணியாருக்கு பரிசா வந்து அவர் கொடுத்திருக்காரு. அவரை வந்து அந்த ஆயரை வந்து இவர் ஒரு காலகட்டத்துல காப்பாற்றிய காரணத்துக்காக அவருக்கு பரிசா கொடுத்திருக்காரு. அப்போ வந்து வனத்து சின்னப்பர் நான் இறந்து போயிட்டா எனக்கு வந்து அந்த ஆயருடைய அந்த போர்வையை வந்து போர்த்தி நீங்க வந்து புதைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சந்திப்பு முடிஞ்சு பெரிய அந்தோணியாரும் போய் அவருடைய தவ வாழ்க்கையில ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. வனத்து சின்னப்பரும் வந்து அவருடைய தவ வாழ்க்கையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய அந்த காலகட்டம் சுமார் 113 காலம் அவர் வாழ்ந்ததா வந்து வரலாறு சொல்லுது. 113 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு அவர் அந்த இறக்கும் தருவாயில வந்து இந்த பெரிய அந்தோணியாருக்கும் வந்து உணர்த்தப்பட்டிருக்கு அவர் இறக்க போறாரு அப்படின்னு. அவர் வந்து அந்த அத்தானாசியர் கொடுத்த அந்த போர்வையை எடுத்துட்டு வரும் பொழுது
இவருடைய ஆன்மா இவருடைய உடலை விட்டு பிரிந்து, வனத்து சின்னப்பருடைய ஆன்மா அவருடைய உடலை விட்டு பிரிந்து வானதூதர்கள் அவரை வந்து எடுத்துட்டு போறதையும், இவருடைய அந்த இறந்து போன உடல் வந்து மண்டியிட்டு கடவுளை நோக்கி ஜெபிச்சுக்கிட்டு இருந்ததையும், வானதூதர்கள் இருந்ததையும், 2 சிங்கங்கள் வந்து அவருக்கு இறந்தப்போ வந்து குழி தோண்டிட்டு இருந்துச்சான். அதோட நினைவாதான் வந்து வனத்து சின்னப்பர் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து 2 சிங்கங்கள் அவருக்கு 2 பக்கமும் நினைவாக வச்சிருப்பாங்க. அந்த 2 சிங்கங்கள் வந்து அவருக்கு குழி பறிக்க அவருடைய அடக்கம் வந்து அதே நேரத்தில் குறித்த நேரத்துக்கு பெரிய அந்தோணியாரும் வந்து சேர அந்த அத்தோனாசியாருடைய போர்வையை போற்றி அவர் வந்து அடக்கம் செய்ததாக ஒரு பெரிய வரலாறு சொல்லுது. நம்ம கொடைக்கானல் பகுதியில எந்த வெஹிக்கிள் போனாலும், நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து எந்த வாகனம் போனாலும் நின்று வனத்து சின்னப்பர் கிட்ட வந்து பிரேயர் பண்ணிட்டு போவாங்க. இந்த காட்டு பகுதியில நாங்க பயணம் செய்யறோம், உங்களுடைய பயணங்கள் வந்து சிறப்பா இருக்கணும், பயம் இல்லாம இருக்கணும், வனவிலங்குகளுடைய அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது, மண் சரிவு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பிரேயர் பண்ணிட்டு தான் வண்டி எடுப்பாங்க. கவர்மெண்ட் பஸ் டிரைவர் வந்து 5 மினிட்ஸ் வந்து இங்க பஸ் போடுவாரு. போட்டுட்டு குருசடிக்கு வந்துட்டோம், நாங்க 5 நிமிஷம் பிரேயர் பண்றவங்க பிரேயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து கேண்டில், உப்பு, மாலை, இந்த மலைப்பாதை பயணம் போறனால இதெல்லாம் வந்து உனக்கு சின்னப்பருக்கு வந்து கேண்டில் பொருத்திட்டு, பத்தி பொருத்திட்டு, மாலை போட்டு பிரேயர் பண்ணிட்டு அப்படி போறது ஒரு பெரிய வழக்கமா இருந்துச்சு. டிரைவர்ஸே இறங்கி பிரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி எடுப்பாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் மாறும் பொழுது அரசு பேருந்துகள் வந்து குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட இடத்தை போய் சேர வேண்டும் அப்படின்ற காரணத்திற்காக இந்த ஐதீகம் எல்லாம் மாறி போச்சு, இந்த வழக்கங்கள் எல்லாம் மாறி போச்சு. ஆனாலும் இன்றும் பலரும் வந்து இந்த இடத்துல வந்து பொங்கல் வைக்கிறது, நேர்த்தி கடன் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. வனத்து சின்னப்பருக்கு வந்து சிறப்பு என்ன அப்படின்னா வந்து விவசாயம் செழிக்க, கால்நடைகள் வந்து நோய் நொடி இல்லாம வாழ்றதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாவலரா இருக்கிறதா ஐதீகம் சொல்றனால, நம்ம தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள், அறுவடை திருநாள் அன்னைக்கு வந்து இவருக்கு வந்து பொங்கலிட்டு சிறப்பிப்பது வழக்கமா இருக்கு. நீங்களும் வந்து வனத்து சின்னப்பரை வந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த வத்தலகுண்டு போற பாதையில பெருமாள் மலைக்கு முன்னாடியே இருக்கும், இந்த குருசரடி ஸ்டாப்னே இருக்கும். அந்த ஸ்டாப்ல நீங்க இறங்கி பார்த்துட்டு இவர்கிட்ட பிரேயர் பண்ணிக்கலாம். இந்த பொங்கலிடும் வழக்கத்தையும் வந்து நீங்க கண்டினியூ பண்ணலாம். நன்றி.